நாள் கழிச்சு வந்து ஒரு தமிழ் படத்தை பார்த்துருக்கோம். கௌதமன் மிகச்சிறந்த படத்தை பண்ணியிருக்க. அப்பாவும் பையனும் போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க. பையன் கொஞ்சம் அப்பாவை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணியிருக்கான். ரொம்ப சிறப்பான படம். அதாவது வந்து திரைப்படங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் அது மக்களுக்கானதாக இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்குது. நான் முதல்ல வந்து இது படம் பார்க்க வரும்போது ஒரு ஒரு ஜாதி சங்கத்தை வளர்த்த ஒரு ஒரு சங்க தலைவரோட படமாக இருக்கும் அப்படிங்கிறத அப்படி எண்ணத்தில் தான் அந்த படம் பார்க்க வந்தேன். ஆனால் படம் பார்த்த பிறகு வந்து இது மொத்த தமிழரையும் ஒன்றிணைக்க முயற்சிக்கின்ற ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து கௌதமனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் என்கிட்ட கொஞ்ச நாள் உதவியாளராக இருந்தார். அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, நம்ம உதவியாளராக இருந்தார், அதை நம்ம சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சிறந்த படைப்பாக அந்த படம் இருக்குது. எல்லாத்தை விட வந்து இந்த படத்தோட வசனங்கள் வந்து தீப்பொறி பறக்குது. அது வந்து பாலமுரளி வர்மன் வந்து அது மிகச்சிறந்த வசனங்கள் எழுதியிருக்காரு. ஒரு வசனமும் வந்து அது வசனம் இல்லை, தமிழ்நாட்டுக்காக கொடுக்கப்பட வேண்டிய குரலாக அது வந்து தெரியுது. அதாவது வந்து சோரம் போகாமல் இருக்கிறது வந்து ஒரு பெருமை இல்லை, அது தமிழரோட அறம். அப்படிங்கிற போது சோரம் போகாமல் இருக்கிறதே ஒரு பெருமையாக நினச்சிடலாம் சொல்லாதீங்களா, அது நம்மளோட அறம்டாங்கிற போது இது மாதிரி நூற்றுக்கணக்கான வரிகள் வந்து இதயத்தை வந்து தைக்குது, நம்மளை வந்து அவமானப்பட வைக்குது. அதாவது வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது. முன்னேற்றங்கிற பேரில் நம்மளுடைய வளமும் நிலமும் எப்படி நம்ம வந்து பறிக்கப்படுது. அது நம்ம பக்கத்தில் இருந்து அதை கண்டும் காணாமல் வந்து நம்ம கண் முன்னாடியே எல்லா கொடுமையும் நம்ம கண் முன்னாடியே நடக்குது. அதை திரையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தருது. ஆனால் வந்து இது ஒரு மிகச்சிறந்த முறையில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடாமல் ஒரு திரைப்படமாக வந்து அழகாக வந்து ஒரு குடும்பம், காதல், வீரம், அதில் சோதனை, வேதனை, இது எல்லாத்தையும் கலந்து சட்டத்தை மதித்து சட்டத்தை எதிர்த்து ஒரு குடிமக்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குங்கிறத வந்து ஒரு சரியான விதத்தில் அது கொடுத்து ஒரு இது வந்து ஒரு ஜாதியை ஆதரிக்கிற படம் மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறது எனக்கு பயம் இருந்தது. ஆனால் படம் பார்த்த பிறகு அந்த பயம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. இது ஜாதியை ஆதரிக்கிற படம் இல்லை, ஒரு தமிழ் மக்களை, தமிழர்கள் அனைவரையும் ஜாதியெல்லாம் மீறி நம்ம தமிழராக ஒன்றிணைங்கிற வந்து மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை உருவாக்கி அனைவருக்கும் எல்லாருமே இதில் வந்து சரண்யாவிலேருந்து, பொன்வண்ணன்லேருந்து, கௌதம்லேருந்து, அவரோட மகன்லேருந்து, மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு மிகச்சிறந்த கேரக்டர் நடிச்சிருக்கார். வந்து ரொம்ப வந்து இதயத்தை போய் தொடுற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரெட் கிங்ஸ்லி வந்து பார்த்தாவே சிரிப்பு வர கேரக்டரு. ஆனால் அவரை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அவரை வச்சு அழ வைக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கிற டைரக்டர் வந்து மிக பிரமாதமான திரைப்படத்தை உருவாக்கியிருக்கார். இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நம்ம ஆதரிக்கலைன்னா பிற்காலத்தில் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியிருக்கோம். நம்ம இனம் வந்து எழுந்து நிற்க, நம்ம தமிழர் குரல் வந்து ஒழிச்சு நிற்க ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு. இதில் அது சரியில்லை, இது சரியில்லை அப்படி மாதிரி வந்து குறைகள்லாம் சொல்லாமல் இந்த படம் நமக்கான படம், நம்மளில் சேர்ந்த ஒருத்தர் இந்த படத்தை எடுத்திருக்கா, அது நமக்கான படத்தை உருவாக்கியிருக்கான்னு தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர அதில் அங்கங்கே சிறு குறைகள் இருக்கலாம். ஏன்னா வந்து கௌதமன் முதன்முறையாக வந்து ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகனாக உருவாக்கிறார். வந்து அதில் வந்து சின்ன முதல்ல வரும்போது மெதுவாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் தோன்றி கொஞ்சமாக வந்து அவர் வந்து ஐக்கியமாகறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு புதுமுகங்கிற ஒரு வந்து மறைஞ்சு போய் எனக்கு சில இடங்களை பார்க்கும்போது விஜயகாந்தை காப்பி அடிக்கிறாரோ ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அந்த கண் அது எல்லாமே வந்து விஜயகாந்த் சார் வந்து எனக்கு நினைவுபடுத்துச்சு. அது காப்பி அடிக்கிறான்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு நிறமும் உடலும் அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதால எனக்கு வந்து அதனால் அது மாதிரி தோணு இருக்குது. அது உண்மையாகவே வந்து எல்லாருமே மிகச்சிறந்த உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி பாடலும் இசையும் வந்து பின்னணியும் வந்து ஒளிப்பதிவும் தொழில்நுட்ப துறையிலும் வந்து ரீதியாகவும் இந்த படம் மிகச்சிறந்த படம். கௌதமனுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம், தமிழர்களுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம், தமிழர்களுக்காக உருவாக்கிய ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லலாம். நன்றி, வாழ்த்துக்கள் கௌதம், வாழ்த்து. தேங்க்யூ.